Hi all, அனைவருக்கும் வணக்கம்ங்க. நான் மணிகண்டன் பிஆர், educator in Unacademy for UPSC and also TNPSC. So நண்பர்களே, இன்னையில இருந்து நம்ம geography daily at least ஒரு கிளாஸ் ஆவது பார்ப்போம். Facts to remember in geography. அது உங்களுக்கு prelims and then mains ரெண்டு ஆஸ்பெக்ட்லயுமே நம்ம பார்ப்போம். and ரெண்டு ஆஸ்பெக்ட்லயுமே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா? சோ நான் இப்போ எப்படி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஒரு क्वेश्चन கேக்குற மாதிரி அது கீழ விடையே இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த क्वेश्चन கேட்கும்போது ஆல்ரெடி படிச்சவங்க அதுக்கான ஆன்சர் ரீகலெக்ட் பண்ணுங்க. படிக்காதவங்க அதுக்கான ஆன்சரை கத்துக்கலாம். சரிங்களா? டன். சோ ஃபர்ஸ்ட் திங் இஸ் இந்தியா. அப்படியே இந்தியன் ஜியோகிராஃபில இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். உலகிலேயே மிகப்பெரிய நாடுகள் நிலப்பரப்பை அடிப்படையாக வைத்து பார்க்கும் பொழுது இந்தியா 7வது இடத்துல இருக்கு. 7th largest country in the world on the basis of land. அப்ப world's largest country எது அப்படின்னு சொல்லி கேட்டேன்னா ரஷ்யா. நிலப்பரப்பை அடிப்படையாக வைத்து பார்க்கும் பொழுது ரஷ்யா 2 கண்டங்கள்ல பரவி இருக்கு. ஆசிய கண்டம் மற்றும் ஐரோப்பிய ஆகிய 2 கண்டங்கள்ல பரவி இருக்கு. 2 கான்டினென்ட்ல எக்ஸ்டெண்ட் ஆயிருக்கு. உலகில் இருக்கக்கூடிய மொத்த நிலப்பரப்புகளில் 11.1% நிலப்பரப்பை ரஷ்யா மட்டுமே பெற்றிருக்கிறது. இந்தியா 7வது இடத்துல இருக்கு. இந்தியா 2.4% நிலப்பரப்பை கொண்டுள்ளது. ஓகேங்களா? 7th பிளேஸ். அதுக்கு அடுத்தது இந்தியா தன்னுடைய நிலப்பரப்பை அண்டை நாடுகளோடு பகிர்ந்து கொள்கிறது. அண்டை நாடுகள் அப்படின்றது எந்தெந்த மாதிரியான நாடுகள் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இந்தியாவுடைய மேற்குல இருந்து கிழக்கு பக்கத்தை பார்த்தோம் அப்படின்னா, இந்தியாவுடைய மேற்கு பக்கத்துல பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், சைனா, நேபாள், பூட்டான், மியான்மர், பங்களாதேஷ் ஆகிய நாடுகளோடு தன்னுடைய நிலப்பரப்பை இந்தியா பகிர்ந்து கொள்கிறது. நிலப்பரப்பு அப்படின்ற வார்த்தை நீங்க பார்க்கணும். எந்த நாட்டோடு தன்னுடைய நிலப்பரப்பை அதிகமான அளவில் இந்தியா பகிர்ந்து கொள்கிறது அப்படின்னா பங்களாதேஷ். பங்களாதேஷோடு 4156 கிலோமீட்டர் நிலப்பரப்பை இந்தியா பகிர்ந்து கொள்கிறது. அதுக்கு அடுத்தது இதை அடிப்படையாக வைத்து பார்க்கும்போது 100th கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் பத்தி நீங்க படிக்கணும். இந்தியா பங்களாதேஷ் லேண்ட் பவுண்டரி அக்ரிமெண்ட் பத்தி படிக்கணும். 100வது அரசியலமைப்பு திருத்த சட்டத்தை பத்தி நீங்க தெளிவா படிச்சுக்கணும். ஓகேங்களா? டன். ஏன் இந்தியா பங்களாதேஷோடு அதிகமா பகிர்ந்து கொள்கிறது? வை நாட் பாகிஸ்தான் அண்ட் சைனா அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, பங்களாதேஷோடு இந்தியா பகிர்ந்து கொள்ளும் பொழுது நிறைய என்க்ளேவ்ஸ், நிறைய பெண்ட் மாதிரியான நிலப்பரப்பு பகிர்ந்து கொள்கிறது. ஸ்ட்ரைட்டா லேண்ட் கிடையாது. ஓகேங்களா? ஒரு கயிறை நீங்க நீளமா வச்சு பாக்குறதுக்கும் அதே டிஸ்டன்ஸ்க்கு குறுகலான நிறைய கயிறை வளைச்சு நீங்க வச்சு பாக்குறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. ஓகேங்களா? வளைத்து இருக்கக்கூடிய கயிறுடைய நீளம் அதிகமாக இருக்கும். சோ லைக் வைஸ் தான் பங்களாதேஷ். அதுக்கு அடுத்தது மிக குறுகலான நிலப்பரப்பை பகிர்ந்து கொள்வது ஆப்கானிஸ்தான். ஆப்கானிஸ்தானோடு இந்தியா வெறும் 106 கிலோமீட்டர் நிலப்பரப்பை மட்டுமே பகிர்ந்து கொள்கிறது. ஆனால் இந்தியா தன்னுடைய நிலப்பரப்பை எந்த இடத்துல பகிர்ந்து கொள்கிறதுனா லடாக் என்னும் யூனியன் பிரதேசத்தில் உள்ள பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர்ல பகிர்ந்து கொள்கிறது. பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர்ல லடாக் ஆனது ஆப்கானிஸ்தானோடு நிலப்பரப்பை பகிர்ந்து கொள்கிறது. 106 கிலோமீட்டர் மிக குறுகலான நிலப்பரப்பு. இந்தியா தன்னுடைய கடற்பரப்பை வேற எந்த நாடோடு பகிர்ந்து கொள்கிறதா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, எஸ், இந்தியா ஷேர்ஸ் இட்ஸ் வாட்டர் பவுண்டரி வித் ஸ்ரீலங்கா. ஓகேங்களா? சோ எந்த நிலப்பரப்பு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அதோட பெயர் பாக் ஸ்ட்ரைட், பாக் ஜலசந்தி அல்லது பாக் நீர்ச்சந்தி அப்படின்னு சொல்லலாம். சோ அந்த நாட்டோடு பாக் ஸ்ட்ரைட் என்னும் பாக் ஜலசந்தி என்னும் நீர்ப்பரப்பை ஸ்ரீலங்காவோடு பகிர்ந்து கொள்கிறது. ஓகேங்களா? ஜலசந்தி நீர்ச்சந்தி அப்படின்னா என்னன்னா, ஸ்ட்ரைட் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஒரு குறுகலான நீர்ப்பரப்பு 2 பெரிய நீர்ப்பரப்பை இணைப்பதையே நாம ஸ்ட்ரைட் சொல்லுவோம். ஸ்ட்ரைட் அப்படின்றது, ஜலசந்தின்றது ஒரு narrow stretch of water body connects two huge water mass. பே ஆஃப் பெங்காலையும் இந்திய பெருங்கடலையும் பாக் ஜலசந்தி என்று ஒரு குறுகலான நீர்ப்பரப்பானது இணைக்கிறது. வேர்ல்டுல வேற எங்கேயும் ஸ்ட்ரைட் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, எஸ், ஸ்ட்ரைட் ஆஃப் மலாக்கா. மலாக்கா நீர்ச்சந்தியானது பே ஆஃப் பெங்காலையும் பசிபிக் ஓஷனையும் இணைக்குது, அல்லது அந்தமான் கடலையும் பசிபிக் கடலையும் இணைக்குது அப்படின்னு சொல்லலாம். அதுக்கடுத்து பியரிங் ஸ்ட்ரைட். பியரிங் ஸ்ட்ரைட் அப்படின்றது நம்முடைய பசிபிக் பெருங்கடலையும் வட பசிபிக் பெருங்கடலையும் மற்றும் ஆர்டிக் கடலையும் இணைக்குது. ஓகேங்களா? சோ இந்த மாதிரி நிறைய ஸ்ட்ரைட்ஸ் இருக்கு. ஸ்ட்ரைட் ஆஃப் ஜிப்ரால்டர், கூக் ஸ்ட்ரைட், சுண்டா ஸ்ட்ரைட், ஜாவா ஸ்ட்ரைட். சோ நிறைய ஜலசந்திகள் உலகில் இருக்கிறது. ஓகேங்களா? டன். சோ இந்த மாதிரியான ஒரு டீடைல் பார்த்தோம். அதுக்கு அடுத்தது இந்தியா உலகில் எப்படி 7வது மிகப்பெரிய நாடுன்னு சொல்லி பார்த்தோமோ, அந்த மாதிரி ஆசியா கண்டத்தில் இந்தியா 2வது பெரிய நாடுன்னு சொல்லலாம், 3வது பெரிய நாடுன்னு சொல்லலாம். ஏன் அப்படி சொல்றோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா, நம் ஆசிய கண்டத்தில் ரஷ்யாவும் லொகேட்டா இருக்கு, சைனாவும் லொகேட்டா இருக்கு. ஓகேங்களா? ஆசிய கண்டத்தில் ரஷ்யாவும் லொகேட்டா இருக்கு, சைனாவும் லொகேட்டா இருக்கு. ஆசிய கண்டத்துல மட்டும்தான் ரஷ்யா லொகேட்டா இருக்கான்னு சொல்லி கேட்டா கிடையாது. ஓகேங்களா? ரஷ்யா ஆசியாவில இருக்கு, யூரோப்லயும் எக்ஸ்டெண்ட் ஆயிருக்கு. சோ இப்போ நாம வெறும் நீங்க ஏசியன் கண்டத்துல மட்டும் வச்சு சொல்லுங்க அப்படின்னா, ஏசியன் கான்டினென்ட்ல மட்டும்தான் சைனா லொகேட்டா இருக்கு. அதை அடிப்படையா வச்சு பார்க்கும் பொழுது ஆசிய கண்டத்துல லார்ஜஸ்ட் கண்ட்ரி இஸ் சைனா,
செகண்ட் லார்ஜஸ்ட் கண்ட்ரி இஸ் இந்தியா. இரண்டாவது மிகப்பெரிய கண்ட்ரி எது அப்படின்னு சொல்லி கேட்டா இந்தியா. இல்ல நீங்க ரஷ்யாவை சேர்த்துக்கோங்க பரவாயில்ல அப்படின்னு சொன்னீங்கன்னா, ரஷ்யாவை நாம் சேர்த்து கொண்டால் ஆசிய கண்டத்துல லார்ஜஸ்ட் கண்ட்ரி இஸ் ரஷ்யா, செகண்ட் லார்ஜஸ்ட் கண்ட்ரி இஸ் சைனா, அண்ட் தென் தேர்ட் லார்ஜஸ்ட் கண்ட்ரி இஸ் இந்தியா. நீங்க ரஷ்யாவை சேர்த்துல அப்படின்னா லார்ஜஸ்ட் கண்ட்ரி சைனா, செகண்ட் லார்ஜஸ்ட் கண்ட்ரி இஸ் இந்தியா. இஸ் தட் கிளியர்? டன். சோ இப்போ உங்களுக்கு அடுத்து நம்ம என்ன டீடைல் பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, லாட்டிடியூட் அண்ட் லாங்கிடியூடல் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் இந்தியா. அதுக்கு முன்னாடி இந்தியா எந்த அரைக்கோளத்தில் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லி क्वेश्चन கேட்டிருக்காங்க. இந்தியா வந்து எங்க அமைந்திருக்கு? இந்தியா இஸ் லொகேட்டட் இன் தி நார்த் ஈஸ்டர்ன் ஹெமிஸ்பியர். இந்தியாவானது வடகிழக்கு அரைக்கோளத்தில் அமைந்துள்ளது. இப்போ உங்களுக்கு டக்குனு ஒரு क्वेश्चन, வடகிழக்கு அரைக்கோளம்னா என்ன, அரைக்கோளம்னா என்ன, ஹெமிஸ்பியர்னா என்ன அப்படின்றது. அதுக்கு நமக்கு லாட்டிடியூட்னா என்ன, லாங்கிடியூட்னா என்னன்னு தெரியணும். அட்சரேகைனா என்ன, தீர்க்க ரேகைகள் அப்படின்னு தெரியும். அட்சரேகைகளை அடிப்படையாக வைத்து பார்க்கும்போது இந்தியா வட அரைக்கோளத்தில் லொகேட்டா இருக்கு. தீர்க்க ரேகையை அடிப்படையாக வைத்து பார்க்கும்போது இந்தியா கிழக்கு அரைக்கோளத்தில் அமைந்திருக்கிறது. இரண்டையும் அடிப்படையாக வைத்து பார்க்கும்போது இந்தியா இஸ் லொகேட்டட் இன் தி நார்த் ஈஸ்டர்ன் ஹெமிஸ்பியர் ஆஃப் இந்தியா. சோ நம்ம கொஞ்சம் லாட்டிடியூட்ஸ் அண்ட் லாங்கிடியூட்ஸ் பத்தி டீடைல்டா நமக்கு, அதாவது அட்சரேகை என்ன, தீர்க்க ரேகை என்ன, கடக ரேகை என்ன, மகர ரேகை என்ன, உங்களா சர்வதேச தேதி கோடு அப்படின்னா என்ன, வேர்ல்டுல உங்களா டைம் எப்படி கால்குலேட் பண்றாங்க, நேரத்தை எப்படி கால்குலேட் பண்றாங்க, ஏன் நியூ இயரை உலகில் முதல் முறையில் ஃபர்ஸ்டாக யார் அப்படின்னா நமக்கு முன்னாடியே ஜப்பானும், நமக்கு முன்னாடியே உங்களா லாவோஸ், வியட்நாம், கம்போடியா, பிலிப்பைன்ஸ் போன்ற நாடுகளும், நமக்கு முன்னாடியே ஆஸ்திரேலியாவும் செலிப்ரேட் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் தான் இந்தியா செலிப்ரேட் பண்ணுது. அப்படின்ற மாதிரி டீடைல்ஸ் எல்லாத்தையுமே அடுத்த ஜியோகிராபி ஃபேக்ட்ஸ் கிளாஸ்ல நம்ம பார்ப்போம். சரி, சோ மீண்டும் ஒரு சூப்பரான கிளாஸ்ல நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் எம்பிஆர். Thank you so much. நன்றி, வணக்கம். So for detailed video and further videosக்கு and plus classக்கு கீழ இருக்க லிங்க் கிளிக் பண்ணி பாருங்க. உங்கள் Unacademy சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க and கமெண்ட் பண்ணுங்க. உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். Thank you so much. Bye bye.